வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் அறிவு நிலா. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம், அது என்ன? அன்னாசி. அடித்தாலும் உதைத்தாலும் அழுகை வராது, அது என்ன? பந்து. கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம், அது என்ன? தேங்காய். கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வரும், அது என்ன? பூரி. உடம்பில்லா ஒருவன் பல சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? வெங்காயம். இதயம் போல் துடித்திருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? கடிகாரம். பகலிலே வெறுங்காடு, இரவெல்லாம் பூக்காடு, அது என்ன? வானம். விடுகதைகளுக்கு விடையளிப்பேன். கீழே பாருங்கள், விடுகதை கொடுத்துருக்காங்க. திரும்ப மழையாக பிறந்திடுவேன், ஆறாக ஓடிடுவேன், கடலில் கலந்திடுவேன், நான் யார்? தண்ணீர். அடுக்கடுக்காய் அறைகள் உண்டு, அலமாரி அல்ல, தித்திக்கும் இனிப்பு உண்டு, பாகு அல்ல, உயிர்கள் பல என்னுள் உண்டு, நான் யார்? தேன்கூடு. உயரமுண்டு, பனை இல்லை, என்னுள் காய் உண்டு, கனி இல்லை, தாகம் தணிப்பேன், தண்ணீர் இல்லை, நான் யார்? தென்னை மரம். தீர்வு என்ன எழுதுவேன். இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதற்கான தீர்வு நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 40 தொழிலாளர்களும் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுக்க வேண்டும். ஒரு தொழிலாளர் வெறும் சாக்கு பையை எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது கீழே பாருங்கள். இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இன்னும் ஒரு நாள் ஆகும், 11வது நாள். இதான் அந்த கட்டத்துக்குள்ளே வரணும். புதிருக்கு விடையளிப்பேன். இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள் விடை. யானை மீது ஏறி சென்று கடந்திருப்பார். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறியவர் யார்? பாட்டி. அழகனுக்கு கூறிய முதல் புதிர் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. உனக்கு சொந்தமானதும் ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள், அது என்ன? நாணயம். இச்சொல்லுக்கான புதிர் யாருக்கு வழங்கப்பட்டது? தன்மதிக்கு வழங்கப்பட்டது. கவிநிலா பாராட்டு மழையில் நனைய காரணம் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. தற்போது நேரம் என்ன என்ற கேள்வியை கவிநிலா சரியாக கண்டுபிடித்து கூறியதால் அனைவரும் பாராட்டினர். முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வரகு அப்படின்ட்டு இருக்குது. முடியக்கூடிய எழுத்து கு. பக்கத்தில் பாருங்கள், கு அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய வார்த்தையை அவங்க எழுதியிருக்காங்க. குளவி. வீண் முடியுது. பக்கத்தில் விறகு அப்படின்ட்டு ஆரம்பிக்குது பாருங்கள். கு அப்படின்ட்டு முடியுது. பக்கத்தில் குப்பை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. பை அப்படின்ட்டு முடியுது. கடைசியாக பை அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. இதே போல் கீழே பாருங்கள், மதகு, அம்மா, முத்து, காசு, அன்னாசி எல்லாத்துக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை அவங்களாகவே சிந்தித்து சொல்வதற்கு முதல்ல பயிற்சி கொடுங்க. பிறகு இங்கே எழுதிக்க சொல்லுங்கள். முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன். வலையில் மாட்டியது மீன் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். இப்போ மீன் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் முடியுது. அந்த மீன் அப்படிங்கிற வார்த்தையை முதல் வார்த்தையை கொண்டு தொடங்கக்கூடிய கீழே ஒரு வாக்கியம் அமைச்சிருக்கோம் பாருங்கள். மீன் வலையில் மாட்டியது. தோட்டத்தில் பூத்திருந்தன வண்ணப்பூக்கள், வண்ணப்பூக்கள் தோட்டத்தில் பூத்திருந்தன. வானத்தில் மின்னின மின்மீன்கள், விண்மீன்கள் வானத்தில் மின்னின. வளவன் விளையாடினான் பந்து, பந்து விளையாடினான் வளவன். முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன். கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள்.
இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு புறப்பட்டு, இரண்டாவது கோட்டில் பார்த்தவுடன், அழைத்ததை, சென்று, குரல் கேட்ட, ஓடிச்சென்று, சிக்கியிருந்த, போராடிய, இறங்கிய, வந்த, துரத்தியதால், பறந்த. மேலே உள்ள அந்த வார்த்தைகளை பொருத்தமான இடத்துல இந்த கதைக்கு பொருத்தமாக வரக்கூடிய வகையில் எடுத்து எழுத வேண்டியதான். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 4 முறை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ட்டு 4 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது குழந்தைகள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கட்டத்துக்குள்ளே குழந்தைகளை குறிக்க சொல்லுங்கள். இதே போல் தான் இங்கே கீழேயும் விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். படித்த நேரத்தை இந்த இடத்துல குறிக்க சொல்லுங்கள். படிப்பேன், மின்னுவேன். எழுத்துக்களை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. இவைகளை சேர்த்து படிக்க சொல்லுங்கள். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், உனக்கு பிடித்த சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலிருந்து நமக்கு பிடித்த சொற்களை கண்டுபிடித்து இந்த கட்டத்துக்குள்ளே குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். இந்த பக்கம் பாருங்கள், உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள். கனி, பள்ளி, ஏணி, சிற்பி, இஞ்சி, வாலி, காரியாசன். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையிலிருந்து சொற்களை கண்டுபிடித்து எடுத்து கீழே எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கம் படிப்பேன், மகிழ்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தை பாருங்கள். அரசர், நம் அரசர். இவர் நம் அரசர். வீரமிக்க இவர் நம் அரசர். இதே போல் வாசிக்கணும். இதே போல் 4 கட்டங்கள் இருக்குது. இவைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க. படிப்பேன், சிறகடிப்பேன். இந்த பாடலை குழந்தைகளை வாசித்து பார்க்க சொல்லுங்கள். ஒழிப்பேன், அறிவேன். இந்த எழுத்துக்களை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் அப்படின்னு இருக்குது. 1 அப்படின்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான். முதல் கோட்டில் நோ குறில் வரணும். 2வது கோட்டில் நோ நெடில் வரணும். அடுத்து 2வது லைன் பாருங்கள். பொங்கலுக்கு முன் போகி. முதல் கோட்டில் போ அப்படின்ட்டு குறில் வரணும். 2வது கோட்டில் போகி நெடில் அப்படிங்கிற போ அப்படின்ட்டு வரணும். படிப்பேன், வேறுபாடு அறிவேன். கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இவைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்விகள் பாருங்கள். முதல்ல, வாழ்த்துக்கள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈயண்ணா, வாழ்க்கை. 2வது, புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உனக்கு சொந்தமானதும் ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள், அது என்ன? ஈனா இதுக்கு சரியான பதில் பெயர். 3வது, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது? ஆவண்ணா பாருங்கள், பனிமலர், நனிப்பசு. 2வது எழுத்து ஒரே எழுத்தாக வருது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட்டால்? ஒரே ஒரு நாணயம். ஈஎன்ஆருக்கு பாருங்கள், இதுதான் சரியானது. தமிழின் இனிமை பாடலை பாடியவர் யார்? ஆவண்ணா, பாரதிதாசன். அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனியிடை ஏறிய சுளையும். சுளையும் அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. முற்றல் களையிடை ஏறிய சாரும். களையிடை களை அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. இவைகள் என்ன பெயர், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவண்ணா இருக்குது பாருங்கள், பலா சுளை, பலாச்சுளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் பலா. அடுத்து களை அப்படின்னாக்கா கரும்பு. ஆவணா தான் இதுக்கு சரியான பதில். பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பனிமலர் ஏறிய டேஸ், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் டேஸ், தென்னை நல்கிய குளிரில நீரும். இதுக்கு ஆனா பாருங்கள், தேனும் பாலும். இதுதான் சரியானது. தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இங்கே நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள், வரிசைப்படுத்தி நம்பர் போட்டிருக்கோம். இதே போல் குழந்தைகளை வரிசைப்படுத்தி
நம்பர் போட சொல்லுங்கள். புதிருக்கு விடை தருக. கையுண்டு கால் இல்லை, கழுத்துண்டு தலை இல்லை, அது என்ன? ஈனா பாருங்கள், சட்டை. இதுதான் பொருத்தமானது. அடுத்து பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற 2 லைனையும் நம்ம கீழே கோட்டில் நிறுத்தற் குறிகள் வைத்து நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்து பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பாடலை படித்து குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்வியை கேளுங்க. நனி என்ற சொல்லுக்கான பொருள் மிகுதி. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு. ஈனா பாருங்கள், என்னுயிர் என்பேன் எனினும். மூன்றாவது கேள்வி, நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் அடிகோடிட்ட சொல்லுக்கான பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஈனா பாருங்கள், வழங்கிய. நல்கிய அப்படிங்கிறதுக்கு கோடு போட்டிருக்காங்க. நல்கிய அப்படின்னாக்கா வழங்கிய. நான்காவது, இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து எழுதுக. பால், இளநீர். ஐந்தாவது, என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகின்றார்? தமிழ். அடுத்த பக்கம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள், தோழிகள் விளையாடிய விளையாட்டின் பெயர் புதிர். கயலின் பாட்டி வீடு எங்குள்ளது? ஆனா பாருங்கள், செண்பகனூர். செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? ஈயன்னா கயல். பத்தியில் உள்ள புதிருக்கு விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்வி. ஐந்தாவது, உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. ஓடோடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்தோடும் சங்கிலி, அது என்ன? இதே போல் வேறு புதிர்களையே கூட எழுதிக்கலாம். இங்கே ஐ செய்யலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மீனாவுக்கு உதவலாமா? படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்துக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். குளத்தில் நீந்தும் மீன்கள் அப்படின்ட்டு இருக்குது. காட்டில் ஓடும் டேஷ் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே மான்கள். அடுத்து செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் பழங்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். அடுத்து கீழே பாருங்கள், செய்தவர்கள் யார் எழுதலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முயல் ஓடியது, நரிகள் பார்த்தன அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன. எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன. புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. அடுத்த பக்கம் யார் எதில் எழுதுங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. செடியில் பூக்கள் பூத்தன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கொடியில் காய்கள் காய்த்தன, படியில் சிறுவன் ஏறினான், மடியில் சிறுவன் தூங்கினான். என்ன இருக்கும் எழுதுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே கோடிட்ட இடத்துல நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு இறக்கைகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும். இதே போல் கோடிட்ட இடத்தை பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு நிரப்பணும்.